டென்ட் போட்டு தங்க முடியுமான்னு தெரியல. என் கையில் அப்படியே உறைஞ்சிடுச்சு, அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாரி ஒரு மாதிரி எரியும்ல, ஃப்ரீஸ் ஆகிட்டா அந்த மாதிரி இருக்குதுங்க. ரொம்ப எரிச்சலாகுது. ஐயோ சாரி செத்து போயிட்டேன். ஆத்மா சாந்தி அடைய வேண்டுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வேண்டிக்குங்க. எல்லாருக்குமே நீ எப்படி தான் இன்றைக்கி நைட்டு நீ தங்க போறியா அப்படின்னு ஒரு கேள்வியாக இருந்ததுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ரைடில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் தாங்க இருக்கிறோமே. இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நீலகிரி போகிறோங்க. நீலகிரியில் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு தாங்க போகிறோமே. நான் ஸ்டாப்பாக போகிறேன். நான் ஸ்டாப்பானா நிற்காமல் போகிறது இல்லை, இடையில எந்த ஒரு பிளேஸுமே விசிட் பண்ணாமல் போகிறேங்க. இங்கேருந்து ஊட்டிக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 246 கிலோமீட்டருங்க. மேப்பில் 6 மணி நேரம் காட்டுது. நம்ம போகிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆக போதோ 7 மணி நேரம் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் ஒரு 6 to 7 போயிடும்னு நினைக்கிறேன். போயிட்டு வேறு டென்ட்டு போட இடம் தேடணும், இல்லைன்னா ரூம் தான் எடுத்தாகணும். ஃப்ரெண்ட்ஸ் காலையூர் கிட்டே வந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கே இருக்குன்னே தெரியாது, நான் போர்டில் படித்து சொல்கிறேன். ஆனால் நம்ம இன்னும் ஊட்டிக்கு போக எத்தனை கிலோமீட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா 103 கிலோமீட்டருங்க. என்ன வண்டி அடைக்குது, வண்டி ரிசல்ட் வந்துருச்சுங்க. பெட்ரோல் போட்டாகணும். சத்தியமங்கலம் இன்னும் 7 கிலோமீட்டருங்க. ஆமாம் சத்தியமங்கலம், நான் இங்கே கேள்விப்பட்டுக்கிறேன், நிறையா வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன். கோயம்புத்தூர் இங்கேருந்து 74 கிலோமீட்டர், மேட்டுப்பாளையம் 51, ஊட்டி 111 கிலோமீட்டரும் போர்டில் போட்டுக்குது. ஆனால் மேப்பில் பார்த்தீங்கன்னா நான் இருங்க உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் மேப்பில் 101 கிலோமீட்டர் தாங்க. உங்களுக்கு பேசினே பெட்ரோல் பங்க் மறந்து போயிட போடுறா போயிட்டேக்காரா, ஒழுங்க போய் பெட்ரோல் போடு. பெட்ரோல் பங்க் பார்த்துட்டேங்க. இது என்ன ஒரு போர்டு பார்க்க முடியல. இதோ பாருங்க, பெட்ரோல் பங்க் பக்கத்தில் வந்துட்டோம். அவ்வளோதான், டேங்க் ஃபுல் பண்ணின்னு போயிட வேண்டியது தான். இதுக்கப்புறம் இதோட 2வது வாட்டி டேங்க் ஃபுல் பண்ணுறேங்க. ப்ரோ ஜிபே இருக்குல்ல, ஜிபே டேங்க் ஃபுல் பண்ணணும். ஆமாம் டேங்க் ஃபுல். எத்தனை லிட்ரு? 1063. இது என்ன ஊர்ண்ணா இது? சத்தியமங்கலமா? ஓகே. சத்தியமங்கலத்தில் தாங்க வந்து பெட்ரோல் போட்டோமே. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 94 கிலோமீட்டருங்க. அப்படியே இது ஊர் சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஊட்டிக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 68 கிலோமீட்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது, சிச்சோ பூனையை அடித்து போட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஓரமாக தான் இருக்குது, இவ்வளோ ஓரத்துலேயே வந்து அடித்து போட்டானுங்க. இப்போ தான் அடித்து போட்டுக்கிறாங்க. ப்ளட்டு காஞ்சிக்குது, ஆனால் எறும்பு ஏறுதுங்க. ஓரமாக தூக்கி போட்டு போயிடலாமா? இங்கே புதைக்கலாம் வழி இல்லை, ஓரமாக தூக்கி போட்டு போயிடலாங்க. வாயாண்டேருந்து ரத்தம் வந்து இது ஃபுல்லாக என்ன ஏறிச்சுன்னே தெரியல. மேலே இவ்வளோ ஓரத்தில் இடம் வந்து அடித்து போடுவீங்க. நெட் ரோட்டில் போயிருந்து அடித்து போட்டுருந்தா கூட பரவாயில்லைங்க. எவ்வளோ ஓரத்தில் கிடக்குது பாருங்க. வாங்க நம்ம அந்தாண்ட பக்கமாக போட்டுருவோம். இந்த பக்கம் வீடுலாம் இருக்குது. ஐயோ நல்ல வேலை, நேரத்துக்கு எண்ணெய் அடித்து போட்டிருப்போம். அப்படியே இங்கே ஒரு ஓரமாக இங்கே போட்டுறக்கூடாது, உள்ளே போட்டுருவோம், நாத்தடிக்கும். ஐயோ சாரி செத்து போயிட்டேன். ஆத்மா சாந்தி அடைய வேண்டுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வேண்டிக்குங்க. எல்லாமே அப்படியே விட்டு வந்துட்டேங்க. பரவாயில்ல, ஊட்டிக்கு போகிற வழி எல்லாமே பச்சை பசையாக இருந்தாங்க இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்த வழி எல்லாமே காஞ்சி போன மாதிரி இருந்ததில்ல, இப்போ பார்த்தீங்களா எல்லாமே பச்சை பசையாக இருந்தால் இருக்குது. அது வரைக்கும் சந்தோஷம். வாங்க போவோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் மட்டும்தாங்க இந்தமாரி போனேன் நாய் எதனா அடிப்பட்டு கிடந்தால் எடுத்து போகிறதுக்கு புதைக்கிறதுலாம் பார்க்கறேன். மற்றபடி மோஸ்ட்லி இந்த ஹைவேலாம் அடித்து போட்டாங்கன்னா வச்சுக்க, அப்படியே அது மேலே வண்டி ஏறி நெஞ்சு போயிடுங்க. அந்த அளவுக்கு அப்படியே விட்ருவாங்க, அப்படியே நெஞ்சு போகிற அளவுக்கு விட்ருவாங்க. தூக்கி கூட போட மாட்டாங்க. இது எத்தனை பேர் கடந்து போயிருப்பாங்க? யாருன்னா ஒருத்தங்கனாச்சும் தூக்கி போட்டிருக்கலாம்ல, தூக்கி போடவே இல்லை. ஆனால் நிறைய பேர் பார்த்துன்னு தான் போயிருப்பாங்களே. சரி விடுங்க, அவங்கள சொல்லி என்ன பண்ண முடியும். ஏதோ நம்ம பார்த்தோமா தூக்கி போட்டோமா. இந்த ரோடெலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்குள்ளே ரோடு போட்டு வச்சுருக்காங்கங்க. திடீர்னு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது, திடீர்னு பார்த்தா ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது, திடீர்னு பார்த்தா மலை மேலே ஏறுற மாதிரி இருக்குது, திடீர்னு மாறுதுங்க எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஊட்டி மலை தான் ஏறின்னு இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஏற்றமாக போகுது. ஆனால் இங்கேருந்து 49 கிலோமீட்டர் காட்டுது மேப்பில். என்ன கதைன்னே தெரியலையே. ஆனால் மலை மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏறின்னு இருக்கிறோமே.
ரொம்ப ஏற்றமாலாம் போகல, ஓரளவுக்கு ஏற்றமாக போகுதுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, அம்மா கால் பண்ணுறாங்க. சொல்லுமா. ஊட்டிக்கு போயின்னு இருக்கம்மா. இல்லை போயிட்டு இடம்லாம் எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரேன். நீ அதுக்குள்ளே பொண்ணு பார்த்து வை, நான் வந்து கல்யாணம் பண்ணி கூட்டின்னு போகிறேன். ஆ ஆமாம் ஆமாம், சரி சரி சரிம்மா சரிம்மா. சரி வை. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா பேசுனது உங்களுக்கு கேட்டுச்சாலேன்னு தெரியல. எங்கள் அம்மா எப்பவுமே நான் ட்ரிப்பு வந்தேன்னா டெய்லியும் கால் பண்ணி எங்கேப்பா இருக்க, எங்கேப்பா போகிற, என்னப்பா பண்ணுற, சாப்பிட்டே இல்லைன்னு கேட்பாங்க. அதேமாதிரி தாங்க இப்பயும் கால் பண்ணி கேட்டாங்க. நான் ஊட்டிக்கு போயின்னு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னப்பா கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூன் போகணுன்னு பார்த்தா தனியாக ஒண்டியாக போயின்னு இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு சிரிப்பு இருந்துச்சு, அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேங்க. என்ன சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அதான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, இது ஊட்டி மலை தான் கன்ஃபார்ம். ஆனால் இங்கே வெல்கம் டு ஊட்டி அந்த மாதிரி எதுவுமே போடலைங்க. அதனால தான். ஆனால் செக் போஸ்ட் இருந்தது, 2-3 செக் போஸ்ட் இருந்தது, அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன். ஆனால் இன்னும் 50 கிலோமீட்டர் இருக்குது, அதுக்குள்ளேவா வந்திருக்கோம் ஊட்டி அப்படின்னு நினச்சேங்க. ஒரு வேளை மேலே போடுறப்ப இருக்குமோ தெரியல. நான் ஊட்டிக்கு தாங்க ஃபஸ்ட் டைமு, எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு தெரியல. இன்னும் ஊட்டிக்கு 41 கிலோமீட்டர் இருக்குதுங்க. ஆனால் அதுக்குள்ளே மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ 40 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே மலை தான் ஏறுவோமா? மலை மேலே டிராஃபிக் ஆகும் பொழுது கொஞ்சம் ஃப்ரீயாக போகலான்னு பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய வண்டிங்களாக தாங்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6:15 ஆகிடுச்சுங்க. ஆனால் இன்னும் 29 கிலோமீட்டர் போகணுங்க ஊட்டிக்கு. நைட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தான். லைட் இருக்குது, பட் இருந்தாலும் நைட் டைமில் இந்த இடத்துல ட்ரைவ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் அன்சேஃப்ங்க. அதனால தாங்க எப்படியும் நைட் ஆகிறதுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். இப்போயும் 6:15 ஆகிடுச்சு. 7 மணிக்கெலாம் இருட்டிட்டோம். வாங்கிட்டான்டா கார். அவ்வளோ இடம் இருக்கிறப்ப எதுக்கு இந்த பக்கம் வாங்கினானே தெரில. குப்பியம் ஊட்டியில் இருக்கிற கார்னரிங் எல்லாமே பெருசாக தாங்க இருக்குது, ஈஸியாக அடிக்க முடியுது. அதுக்குள்ளே ரொம்ப ஏற்றமாலாம் இல்லை. கொல்லியல்ஸில் வந்து ரொம்ப ஏற்றமாக இருந்தது. சாரி, அதுக்குள்ளேயே பேசக்கூடாது. இன்னும் நம்ம ஊட்டி போய் சேரலை, அதுக்குள்ளே இப்படி பேச ஆரம்பிச்சுன்னா எப்படி? முழுசாக ஊட்டி சுற்றி பார்த்துட்டு அப்புறம் சொல்லு. ஆனால் இது தனி, எனக்கு இது வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குதுங்க. இன்னும் ஒன்று, நிறைய காருங்க, நிறைய பெரிய பெரிய வண்டிங்க, பஸ்ஸுங்க போகுது, அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா ரோடெலாம் ரொம்ப பெருசாகவே இருக்குதுங்க. அதனால் ஈஸியாக கார்னரிங் பண்ண முடியுது. அது மாதிரி ரொம்ப ஏற்றமாக இல்லை. ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க 50 கிலோமீட்டர் மலை தான் ஏறணும்னு சொல்லிட்டு. லாரிங்க, பெரிய பெரிய லாரிங்க அதிகமாக போகுது, பஸ்ஸுங்க கூட கொஞ்சம் கம்மி தான். அதுக்கப்புறம் காருங்க அதை விட மோசம். ஃபால்ஸு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா ஃபால்ஸ் அந்த சைடில்? ஐயோ, என்னால் காட்டக்கூட முடியல. இருங்க, இங்கே வண்டி நிப்பாட்டிட்டு போய் காமிச்சிட்டு வரேன் உங்களுக்கு. இங்கே நிப்பாட்டலாமா வண்டியை? சரியான கார்னரிங்க. தெரியுதா ஃபால்ஸ்? சின்னதாக இருக்குதுங்க. சின்னது இல்லை, இங்கே பெருசு தான். இது ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். இதோ தெரியுதாங்க ஃபால்ஸு. இந்த மாதிரி ஃபால்ஸ் நிறையா இடம் இருந்ததுங்க வர வழியில். 2 பிரிட்ஜு இருந்தது, இரும்பு பிரிட்ஜு 2 இருந்தது. அதுக்கப்புறம் கார்டன் ஒன்று இருந்ததுங்க, செம்மையாக இருந்தது. என்னால் பொழுது போக உங்களுக்கு வ்ளாக் பண்ண முடியல. ஏன்னா பொழுது போகிறதுக்குள்ளே நான் மேலே போய்ட்டு டென்ட்டு போகிறதுக்கு இடம் தேடி ஆகணும். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ உங்களுக்கு இந்த ஒரு ஃபால்ஸ்னாச்சும் காட்ட முடிஞ்சுது. இந்த ஃபால்ஸில் தாங்க கொஞ்சம் தண்ணி அதிகமாக வருது. நான் என்ன நினச்சேன், சன்செட்டு மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேங்க. சரி, அட்லீஸ்ட் எதனா ஒரு வியூ பாயிண்ட்னாச்சும் பார்க்கலான்னு பார்த்தேன். கடைசி வரைக்கும் வியூ பாயிண்டில் கூட சன்செட்டு பார்க்க முடியல. அந்த வெளிச்சத்தை தான் பார்க்க முடிஞ்சுது. இப்போ கூட அந்த வெளிச்சத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதா இந்த சைடில்? அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் சன்செட்டு. அது பாருங்கள், எவ்வளோ பெரிய கார்னரிங் பாருங்கள். இதோட பெருசாலாம் இருந்ததுங்க கார்னரிங், செம்மையாக இருந்தது. என்னதான் இருந்தாலும் இந்த ஃபஸ்ட் டைம் எல்லாத்தையும் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்க, அதோட வைபே தனிங்க. எந்த ஒரு இடத்துக்காக இருந்தாலும் சரி, சின்ன பிளேஸாக இருந்தாலும் சரி. இப்போ நான் ஃபஸ்ட்டு கொல்லி ஹில்ஸ் போனேங்க, அதெல்லாம் பார்த்து பயந்துட்டேன். எப்போ நம்ம வண்டி இதெல்லாம் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டோட போகிறப்ப. அதுக்கப்புறம் என் வண்டி ஏறாதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நான் 2வது தனியாக வந்தேங்க. அப்போ என் வண்டி ஏறிச்சு. அப்போ சரியான வைப்பு. நானும் அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு பக்கம் பயமும் இருக்கும், ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்போம். அந்தமாரிங்க. இப்போ ஊட்டியும் அதேமாரி தான். ஃபஸ்ட்டு வாட்டி விசிட் பண்ணி பார்க்குறேன்னா வைப்பு சொல்ல அளவே இல்லைங்க. நான் கேமராவில் எக்ஸ்போஸ் பண்ணுறதுலாம் கம்மி தான். அதுக்கப்புறம் எக்ஸ்போஸ் பண்ணுவோம் பாருங்க, என்னோடய ஆட்டிடியூடே அப்போ தான் இருக்குமே. ஆஃப் த கேமராவில் என்னோடய ஹேபிட் எப்படி இருக்கும் தெரியுமா?
ஐயோ பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்க, வேற பற்றிக்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படியே ஜில்லுன்னு இது இப்போ க்ளவுஸ்குள்ளே அப்படியே குளிருதுங்க, அப்படி ஜில்லுன்னு இருக்குது. இது கிளைமேட் எப்படி இருக்குதுன்னா, நம்ம க்ளவுஸை வந்து தண்ணியில் போட்டு எடுத்து கையில் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுங்க நம்ம க்ளவுஸு. அப்போ எந்த அளவுக்கு குளிராக இருக்கும் பார்த்துக்குங்களா. வேற மாதிரி என்ன ஒன்று, இதில் நம்ம பைக்காக இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக போயிடும். காருக்காரங்களாம் கொஞ்சம் திணறாங்க மீன்ஸ் டிராஃபிக்கில் மாட்டின்னு திணறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இத்தனை காரை முந்தி வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இவரை முந்த போகிறோம், இவர் நம்மளும் முந்திடுவார். அதனால் நான் ஒரு முந்த தேவை. அந்த கார்னரிங்கில் போய் முந்தினாச்சு அவர் நம்மளை இது பண்ணிட்டு வருங்க. ஆகா, காருக்காரன் முந்திட்டாம்பா, அதுவுமே கார்னரிங் தான். ஆப்போசிட்டில் யாருன்னா வருவாங்க, அதுக்கு தான் பயப்படுறேன். இந்த இடத்துல ஏறலாம் பார்த்தீங்களா, பஸ்ஸுக்காரன் வந்துட்டாங்க. இதே நம்ம கார்னரிங்கில் போய் திரும்பி இருந்தோன்னா வச்சுக்க, பஸ்ஸுக்காரன் நம்மளை அடிச்சிட்ருப்பாங்க. உங்களுக்கு பொழுதுபோக ஒரு மாதிரியாக இருக்கும். பிளாக் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இருட்டுச்சுன்னா பிளாகே பண்ண மாட்டேன், அதுக்கப்புறம் டேரெக்டாக டென்ட்டு போகிற இடத்துல போய்ட்டு பிளாக் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இது ஒரு வியூ பாயிண்ட்டுங்க, எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குதுங்க. இங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா, எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோ எடுக்கணுங்க தான் தோணுது. ஃபோட்டோனா என்ன ஃபோட்டோ எடுக்கிறதுல வண்டி தான் வச்சு ஃபோட்டோ எடுப்பேன். நான் மோஸ்ட் ஆஃப் இடத்துல நான் என்ன ஃபோட்டோ எடுக்க மாட்டேன். என்ன ஃபோட்டோ எடுக்கிறதுனா கையும் காலையும் மட்டும்தான் எடுப்பேன். அப்படி இல்லைனா வண்டி எடுப்பேங்க, அப்படி இல்லைனா டென்ட்டு போட்டுனா டென்ட் எடுப்பேன், இல்லை எதனா சமைச்சு சாப்பிட்றத எடுப்பேங்க. சரி போதும், வாங்க போவோம். ரொம்ப இருட்டிடுச்சுங்க, ஃபோட்டோவே அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி லேட் பண்ண ரொம்ப இருட்டிடுங்க. அதனால் நம்ம கிளம்பிடுவோம், வரப்போ இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து குன்னூர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மேலே ஒரு சிட்டியாக இருக்குது, எப்படி தெரியுது பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு சிட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த ஊட்டி மலையில் வந்து இதுவுமே ஒரு முக்கியமான இடங்க குன்னூர். மேலே பார்த்தீங்கன்னா கோட்டகிரி ஒன்று இருக்குது, ஆமாம், இதுவுமே முக்கியமான இடம். நம்ம ஊட்டி எப்படி போகிறது, நேராக போகணுமா? இப்போ நம்ம குன்னூர் ஜங்ஷன் தாங்க போகிறோமே. ஊட்டியில் வந்து ஊட்டி மலையில் வந்து முக்கியமான இது வந்து கோட்டகிரியும் முக்கியமானது தான், அதுக்கப்புறம் குன்னூருமே முக்கியமானது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஊட்டி போகணும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டருங்க. நைட்டே ஆகிடுச்சுங்க, எப்போ தான் போய் சேர போகிறோமோ. 18 கிலோமீட்டர்னு எவ்வளோ நேரம் ஆகும், 43 நிமிஷம் காட்டுது கூகுள் மேப்பில். நம்ம போகிறதுக்கு 1 hour ஆகிடும். உங்களுக்கு வெளிச்சம் எதனா கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா அது என் பைக்கோட வெளிச்சம் தாங்க. என் ஃபோனோட வெளிச்சமும் என் பைக்கோட வெளிச்சம் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் கொஞ்சம் மங்களாக தெரியும். பைக்கோட லைட் வந்து கொஞ்சம் பவராகவே இருக்குங்க, கொஞ்சம் சொல்ல முடியாது. இந்த பைக்குக்கு நல்ல பவராகவே இருக்குங்க. ஆனால் ஆர்னை தான் கொஞ்சம் மங்கி போய் அடிக்குங்க. ஏன்னா நம்ம வண்டியில் லைட்டு போட்டாவே ஆர்னை மங்கிடுங்க. நம்மளது வண்டி பவர் அவ்வளோதாங்க. ஊட்டி சுற்றி பார்க்கவே 4 நாள் ஆகும் பொழுது, 4 நாளில் கூட 10 பொழுது. பார்ப்போம் மேலே போயிட்டு எவ்வளோ நாள். ஆனால் டென்ட்டு போகிறதுக்கு மட்டும் எனக்கு இடம் கிடச்சிட்டா 10 நாள் ஆனாலும் நிதானமாக சுற்றி பார்த்துட்டு போவோங்க. டென்ட்டு போட இடம் கிடைக்கணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, ரெட்டிஷாக எல்லோஷாக அப்படியே ப்ளூஷாக தெரியுதா? சன்செட் ஆகிடுச்சு. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7:02ங்க. ஆனால் இந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இப்போ தான் அங்கே சன்செட் ஆகிற மாதிரி இங்கே காட்டுதுங்க. ஐயோ, எந்த அளவுக்கு ரெட்டிஷாக. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சரியான ரெட்டிஷுங்க. அந்த இடத்துலலாம் என்னால் கேமராவில் காட்ட முடியல. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல, இருங்க நான் ஃபோனில் கேப்சர் பண்ணி பார்க்குறேன். ஏதோ எடுத்துருக்குங்க, நல்லா வந்துச்சுன்னா போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஊட்டியில் கூட இவ்வளோ டிராஃபிக்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தாங்க தெரியுமே. எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குது தெரியுமா? நான் ஏதோ சென்ட்ரல்லே பூந்து வந்துட்டேங்க. ஃபுல்லாக காருங்க தான் டிராஃபிக் ஜாமாக இருக்குது. இதில் வேறு ரூட்டு வேறு மாற்றி விட்றாங்க டிராஃபிக் ஜாம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்துமே டிராஃபிக் ஜாமை கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. சரியான ஊட்டிக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 2 கிலோமீட்டர் காட்டுது, 1.8 கிலோமீட்டர் காட்டுது. ஆனால் இது ஊட்டி தான், அது ஊட்டியோட மெயின் ஜங்ஷன் காட்டுது. வேணாம் இவன் தட்டுருவான். ஓகே, இதுக்கப்புறம் தங்கறதுக்கு தாங்க இடம் கண்டுபிடிக்கணுமே. அப்படியே ஓரம் வாங்காமல் இருந்தாலும் நம்மளும் ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம்டா. ஓரம் வாங்கிடாதடா. தேங்க்யூ. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நிற்கிது பாருங்கள் வண்டிலாம். இதே நம்ம வர கொஞ்சம் டிராஃபிக்லாம் வந்தது, அது மாதிரி டிராஃபிக் இருந்தாலும் நம்ம பூந்து வந்துட்டாங்க. எங்கன்னா இப்போ தங்கறதுக்கு மட்டும் இடம் இருந்துட்டா போதும். இதில் டென்ட்டு போட்டு தங்க முடியுமான்னு தெரியல. என் கையெல்லாம் அப்படியே உறைஞ்சிடுச்சு, அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாரி ஒரு மாதிரி எரியும் இல்லை, ஃப்ரீஸ் ஆகிட்டா அந்த மாதிரி இருக்குதுங்க. ரொம்ப எரிச்சலாகுது. ஷூவுமே அந்தளவுக்கு ஆகிடுச்சுங்க. காலு கூட அப்படியே நெருப்பில் கொதிக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அதுமாரி இது பனியில் கொதிக்குதுங்க. அந்தளவுக்கு குளிராக இருக்குது, நடுங்குது அப்படியே. இவன் வேறு இந்த இடத்துல காரை திருப்பினுக்கிறான். ஓரமுங்கடா ஜோபீஸ்.
அதுதாங்க இதேமாரி தாங்க நடு ரோட்லேயே அப்படியே வந்துட்டு அந்த பக்கம் இறக்கமாக இருக்கும், இந்த பக்கம் இறக்கமாக இருக்கும், நடுமத்தில் மட்டும் மோடாக இருக்கும். அப்படியே அது மேலேயே வந்துட்டேங்க. போங்கடா, ஏன்னா நிற்கிறீங்க, போங்கடா ப்ரோ, போ ப்ரோ. என்ன ப்ரோ நீ அப்படி பண்ணாமா ப்ரோ? நமக்கு ரவா கேப்பு கிடச்சா போடுவோம், அப்படியே பூந்து போயினே இருப்போம். அந்த ஒருத்தர் போகிறாரு, அவர் பின்னாடியே போயிடுவோம். இங்கெல்லாம் சிட்டியாக இருக்குதுங்க. நான் கேட்டு பார்த்துட்டேன், ஒரு 2 இடத்துல போய் கேட்டு பார்த்தேன். பார்க்கிங் ஏரியா மாரி இருந்தது, அந்த இடத்துல கேட்டேன். இல்லை இது கம்பெனி அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எதனா வில்லேஜ் மாதிரி இருந்ததுன்னா அந்த பக்கம் போனோன்னா கொஞ்சம் காலியான இடம் இருக்கும், அங்கே கேட்டு நம்ம டென்ட்டு போட்டுக்கலாம். இப்போ எந்த பக்கம் போகிறது? நான் இதில் பூந்து போயிடலாமா? பார்ப்போம். ஐயோ இங்கேயும் ஒருத்தங்க, நம்ம முன்னாடியே ஒரு ட்ராவலர். ப்ரோ நீங்கள் போயிட்டேன்னா நான் வந்துடுவோம் ப்ரோ பின்னாடியே. அவர் போகலாம், அவர் ஏன் யோசிக்கிறாருன்னு தெரியல. இந்த பஸ்ஸுக்காரன் அப்பப்போ எடுக்கிறாங்க, அதனால தான் யோசிக்கிறாரு. கேஏவா? கர்நாடகாவா? கர்நாடகா வண்டி போடுதுங்க, கர்நாடகா ரைடர் போடுதுங்க, கேஏன்னு போட்டுக்குது. என்ன ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ், ஊட்டிக்கு வந்து ரீச் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊட்டிக்கு வந்து ரீச் ஆன உடனே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரூம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஆனால் ரூம் எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் யூடியூப்பில் வீடியோலாம் பார்த்து அதுலேருந்து கான்டாக்ட் நம்பர்லாம் எடுத்து கால் பண்ணிலாம் கேட்டு பார்த்தா சுத்தமாக கிடைக்கலங்க. ஏன்னா பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து January 26ங்க, ரீபப்ளிக் டே. நாளைக்கு வந்து சாட்டர்டே சண்டே, இன்றைக்கி ஃப்ரைடே. அதனால் வந்து இந்த 3 நாள் தொடர்ச்சியாக லீவாக இருக்கிறதுனால, அதுவும் நார்மலாக எப்போவுமே வீக்கெண்டில் ரூம் கிடைக்காது. இன்றைக்கி லீவ் வேறு, அதனால் எல்லாருமே இன்றைக்கி ஹாலிடேக்கு ஊருக்கு வந்துட்டாங்க. அதனால் எல்லா ரூமுமே புக் ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் யார்கிட்ட கேட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு கிரவுண்டை கண்டுபிடிச்சிங்க. கிரவுண்டை கண்டுபிடிச்ச பிறகு அந்த இடத்துல டென்ட்டு போட்டேங்க. இங்கே வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னென்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் உங்களுக்கு எதனா பிரச்சனையான்னு தான் கேட்டாங்க. எதனால் பார்த்தோன்னா, இங்கே வந்து கை உறைஞ்சி போகிற அளவுக்கு அப்படி குளிருதுங்க. பைக்கே ஓட்ட முடியல, அந்த அளவுக்கு குளிருங்க, முடியல சுத்தமாக. இப்போ கூட என்னால் நின்று பேச முடியல. ஐயோ குளிர் அப்படி. இப்போ கேமராவே பிடிக்க முடியல, கையில் மறுத்து போன மாரி இருக்குதுங்க. சரியான குளிர். அது 2 மணிக்குள்ள சரியான பனி பெய்யுமா, எப்படி தான் இந்த டென்ட்டு தாங்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாருக்குமே நீ எப்படி தான் இன்றைக்கி நைட்டு நீ தங்க போறியா அப்படின்னு ஒரு கேள்வியாக இருந்ததுங்க. நான் நிறைய பேர்த்துட்டு கேட்டு விசாரித்து தான் இந்த இடத்துக்கு வந்தேங்க. லோன் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, மண் தர இல்லை, எல்லாமே புல் தராங்க. நாளைக்கு காலையில் எஞ்சி இந்த இடத்த தெளிவாக உங்களுக்கு காட்டுறேங்க. சரி ஓகேங்க, இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு என்ன புதுசாக போனீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் நைட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.